தளபதி ஸ்டாலின், தென் சென்னையில் ஃபீல்டு ஒர்க்கு தெரிஞ்ச அண்ணன் மா சுப்பிரமணியம், அவரெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இதுக்கு ஈக்குவலாக அதிமுக யார் இருக்காங்க சொல்லுங்க? பாலகாங்க எங்கே இருக்கார்? மத்திய சென்னையில் வெங்கடேஷ் பாபு எங்கே இருக்காரு? ராஜேஷ் எங்கே இருக்காரு? நீங்கள் சொல்லுங்க. அண்ணன் ஆதியார் எங்கே இருக்காரு? அண்ணன் விருகை ரவி எங்கே இருக்காரு? தம்பி சத்யா எங்கே இருக்காரு? இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்திகிட்ட இருக்கிறாங்க. எல்லாருமே கேட்டால் அது பிஸ்னஸ்ன்றாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணின்னு அவங்க கூட கொடுக்கல் வாங்கல இருக்கிறாங்க. இவங்களாம் எப்படி திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க? எதை நம்பி அண்ணன் எடப்பாடியார் இது மாதிரி துணிச்சலான இதை கூட சரி இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் முக்கிய மையப்பகுதியாக இருக்குது சென்னை. இதை சுற்றி இருக்க திருவள்ளூர் மாவட்டம். அதே மாதிரி அங்கே பெஞ்சமின், அவரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ண முடியாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சமின் என்ன அரசியல் பண்ணுவார்? அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அவரே ஜெயிக்க மாட்டார். மாப்பா பாண்டியராஜன் தான் ஓடிட்டார். அந்த இடத்த விட்டு ஆவடிலாம் அவரும் ஓடிட்டார். அங்கே அண்ணன் ஆவடி நாசர் இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய பலம் வாய்ந்த இருக்கணும். இப்போ தான் அமமுக ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு. யார்? நம்ம நண்பர் திருவேற்காடு சீனிவாசன். அமமுக டிடிவி சார் கூட இருந்தார். இப்போ தான் வளைச்சி எங்கள் திருவள்ளூருக்கு ஆள் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல, அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சோமுலாம் வச்சுக்கிட்டு சோமசுந்தரத்தை வச்சுன்னு எங்கள் அரசியல் பண்ண முடியாது. எங்கள் காஞ்சிபுரத்தில் நான் சுற்றி இப்படி சொல்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சித்தப்பாங்க ராஜேந்திரன் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில், இவங்களாம் வச்சு நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? திமுக எப்படி வச்சுருக்கு? அங்கே காஞ்சிபுரத்தில் தாம அன்பரசன் வச்சுருக்கு. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரை வச்சுருக்காங்க? திமுக ஆவடி நாசரை வச்சுருக்காங்க. எப்படி திமுகவில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க? எப்படி அவங்க திமுகவோட லீகல் செல் எப்படி இருக்குது? நம்ம கையில் இருக்கிற வழக்கறிஞர் பிரிவு எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்கள் ஏன் சரி பண்ண முடியல? ஒன்றா சேலத்தில் போய் உட்காந்து அரசியல் பண்ண, சேலத்தில் போய் என்ன அரசியல் பண்ணுறீங்க? இருந்த ஒரே ஒரு இதெல்லாம் எதிர்த்து இருந்த ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கையில், திமுக வெளுத்து வாங்கிட்டு இருந்த ஆயுதம் யார்? அண்ணாமலையார் அவர்கள். அவரையும் தேர்த்தி விட்டீங்க. அவரும் போயிட்டாரா? இந்த 10-15 நாள் பிஜேபி இருக்கிற இடம் தெரியுதா? எவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்தது சட்டமன்றத்தில். அதே மாதிரி இன்னைக்கு தினமலர்லாம் நேற்று எழுதிருந்தாங்க. அதிமுக எதிர்கட்சியாக சரியாக செயல்படவில்லைன்னு நம்மளுக்கு ஆதரவு பத்திரிகை தினமலர். அந்த பத்திரிகை எழுதுது. சரியாக கேள்வி கேட்கல, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் சரியாக கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்னு யார் எழுதுறாங்க? வேற எதிர்கட்சி பத்திரிகை எழுதல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கும் ஆதரவு பத்திரிகையான தினமலர் எழுதுது. அப்போ நம்மளுடைய செயல்பாடு சரியில்லை. எதிர்கட்சி தலைவராக நம்மளுடைய செயல்பாடு சரியில்லை. எதிர்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு சரியில்லை. இதெல்லாம் எப்போ சரி செய்ய பாருவீங்க?